215வது அத்தியாயம் வைவாகிக பருவம் தொடர்ச்சி. யுதிஷ்டிரர் முதலியவர்கள் வரிசைப்படி திரௌபதியை பாணிகிரகணம் செய்தது. துருபதன், மகரிஷியே, உங்களுடைய இவ்விதமான சொல்லை கேளாமல் தான் நான் முதலில் காரியம் ஆரம்பித்தேன். விதியை விலக்க முடியாது. அதே விதிதான் இதோ நேர்ந்திருக்கிறது. தெய்வத்தின் முடியை அவிழ்க்க முடியாது. விதியினால் செய்யப்படும் எதுவும் ஒருவனுடைய அந்த கர்மாவினால் தான். ஒரு வரனுக்காக இவ்விடத்தில் லட்சியம் உண்டாக்கப்படவில்லை. அதே விதி இப்போது வந்து சேர்ந்தது. கிருஷ்ணையானவள் தனக்கு அநேகம் பதிகளை கொடுக்க வேண்டும் என்று பகவானின் முதலில் கேட்டபடியே அந்த பகவானும் அவளுக்கு அதனை வரமாக கொடுத்தார். இந்த விஷயத்தில் எது முக்கியமோ அது அந்த ஈஸ்வரருக்கு தானே தெரியும். சங்கரகாதையே இவ்வாறு விதிக்கப்பட்டிருந்தால், தர்மமாயிருந்தாலும் அதர்மமாயிருந்தாலும் அந்த விஷயத்தில் என்னுடைய தவறுதல் ஒன்றுமில்லை. கிருஷ்ணை இவர்கள் எல்லாருக்கும் விதிக்கப்பட்டிருப்பதனால் இவர்கள் நிச்சயித்தபடி யதாசாஸ்திரமாக இவளை பாணிகிரகணம் செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார். வியாசர், மனிதர்களுக்கு விவாகத்தில் இது நியாயமாகாது. இவர்களோ தேவர்கள். திரௌபதியும் லட்சுமி முன்செய்த தவத்தினால் உண்டான சங்கரருடைய அனுகிரகத்தினால் பாண்டவர்கள் ஐவருக்கும் மனைவியானாள். வேந்தனே, மற்ற ஸ்திரீ புருஷர்களுக்கு மனு சொன்னபடி இது தர்மமாகாது. தெய்வத்தன்மை உள்ளவர்களுக்கு மட்டுமே திரௌபதிக்கும் பாண்டவர்களுக்கும் நடப்பதாகிய விவாகம் போன்றது சாஸ்திர விகிதமாகும் என்று சொன்னார். உடனே புத்திரர்களுடன் குந்தியும் திரௌபத புத்திரனான திருஷ்டத்யும்னனும் எங்கே இருந்தனரோ அந்த இடத்திற்கு அந்த வியாசரும் துருபதனும் வந்தனர். உள்ளத என்ன சொல்றது, தனியாரை கூட்டிட்டு போயாக்க உலகம் நடந்தது. பழையபடி எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. பிறகு பகவானான கிருஷ்ண துவைபாயனர் தர்மராஜாவான யுதிஷ்டிரரிடம் வந்து, பாண்டவர்களுள் மூத்தவனே, சந்திரன் சுபமான புஷ்ய நட்சத்திரத்தோடு சேர்ந்து இருக்கிற இந்த சுபதினத்திலேயே நீ முதலில் கிருஷ்ணையை பாணி கிரகணம் செய் என்று சொன்னார். தர்மராஜாவுக்கு இவ்வாறு சொன்ன பிறகு பீமன் முதலானவர்களை பார்த்து, புருஷ சிரேஷ்டர்களே, முறையே உங்கள் கைகளினால் திரௌபதியின் கையை பிடித்துக் கொள்ளுங்கள். குற்றமற்றவர்களே, இவ்வாறாகவே இதெல்லாம் முன்னமே நடந்திருப்பதை நான் கண்டிருக்கிறேன் என்று கூறினார். பிறகு யஜ்ஞசேன ராஜா, அதாவது திருபத ராஜா, புத்திரர்களுடன் கூட வரனுக்காக குறிப்பிடப்பட்ட பற்பல உயர்ந்த பொருள்களை மிகுதியாக சேர்ப்பித்தான். மகானுபாவனான அவன் புத்திரர்களோடும் இனத்தாரோடும் கூட மகிழ்ச்சியுற்று தன் பெண்ணாகிய கிருஷ்ணக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்து அநேக ரத்னாபரணங்களை பூட்டி அவளை வருவித்தான். பிறகு ராஜாவினுடைய மித்திரர்களும் மந்திரிகளும் பிராமணர்களும் பட்டத்து ஜனங்களும் மிகுந்த சந்தோஷத்துடன் விவாதத்தை பார்ப்பதற்கு தகுதிப்படி வந்து சேர்ந்தனர். நேர்மையான மனிதர்களினால் பிரகாசிப்பதும் மிகுதியான தாமரை, கருநெய்தல் முதலிய மாலைகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட வாயிலையுடையதும் பெருஞ்சேனையினாலும் ரத்தின வரிசைகளாலும் விசித்திரமுமான திருப்பத மகாராஜன் மாளிகை பிரகாசமான நட்சத்திரங்களோடு கூடிய ஆகாயம் போல் விளங்கியது. பிரபுவான ஜனமேஜயரே, அப்போது அந்த யௌவன பருவத்தில் இருக்கும் கௌரவ ராஜபுத்திரர்கள் அனைவரும் மங்கள ஸ்நானம் செய்து மங்கள காரியங்களை செய்து கொண்டு குண்டலங்களையும் மற்ற அணிகலன்களையும் அணிந்து விலையுயர்ந்த ஆடைகளை உடுத்து கலவை சார்ந்து அணிந்து அக்னி கொப்பான தேஜஸை உடைய புரோகிதரான தௌபியருடன் கூட மகிழ்ச்சி அடைந்து மகா ரிஷபங்கள் கொட்டிலில் புகுவது போல துருபதராஜருடைய அந்த விவாக சபையில் வரிசையாக பிரவேசித்தனர். ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கோல்தான், 5 நாள் கல்யாண ஏற்பாடு. பிறகு வேதத்தில் கரைகின்றவரும் மந்திரங்களை அறிந்தவருமாகிய அந்த தௌமியர், இந்த தௌமியர்லாம் தங்களுக்கு வழிகாட்டியாக பாண்டவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்ட புரோகிதர். சைத்திர ரத பருவம்னு நம்ம தொடங்கணும்னு நினைக்கிறேன். 184வது அத்தியாயம். அந்த சைத்திர ரதம் தான், நீங்க நல்லா ஆகணும்னா உங்களுக்கு ஒரு புரோகிதரை வழிகாட்டியா வச்சுக்கோங்க, அப்பதான் நீங்க உருப்படுவீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி இவரை தேர்ந்தெடுக்க சொல்லி இவரை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அவர் தான் இந்த தௌமியர். பிறகு வேதத்தில் கரை கண்டவரும் மந்திரங்களை அறிந்தவருமாகிய அந்த தௌமியர் அக்னி சந்தானம் செய்வித்து ஜொலித்த அக்னியில் மந்திரபூர்வமாக ஹோமம் செய்தார். யுதிஷ்டிரரை அழைத்து அவரை கிருஷ்ணையோடு சேர்ப்பித்தார்.
வேதத்தில் கரை கண்டவரான அந்த தௌமியர் பாணி கிரகணம் செய்து கொண்ட அந்த கிருஷ்ணை யுதிஷ்டிரர் இருவரையும் அக்னியை பிரதட்சிணம் செய்வித்தார். அந்த ராஜாவான யுதிஷ்டிரர் முதலில் தனங்களாலும் பசுக்களாலும் பல வகையான ரத்தினங்களாலும் பிராமணர்களுக்கு திருப்தி செய்வித்து தௌமியர் அக்னி கோப்பான ரிஷிகளுடன் சேர்ந்து சாஸ்திர பிரகாரம் அக்னியில் ஹோமம் செய்த பின் அக்னியின் எதிரில் திரௌபதியை பாணி கிரகணம் செய்தார். அப்போது ஆகாயத்திலிருந்து பூமாரிகள் பெய்தன. மிக்க இனிய மனமுள்ள காற்று வீசியது. பத்யுன்னோ யஜ்ஞ சம்யோகே அப்படின்னு பாணினி சூத்திரம். அக்னி முன்னாடி யஜ்ஞத்துலதான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு பாணினி சூத்திரம் சொல்லுது. இந்த மாதிரி அந்த காலத்து சம்பிரதாயங்களையும் நாம அதை தெரிஞ்சுக்கிறோம். அப்போது ஆகாயத்திலிருந்து பூமாரிகள் பெய்தன. மிக்க இனிய மனமுள்ள காற்று வீசியது. அப்போது மகானுபாவரும் ராஜ புரோகிதருமான தௌமியர் சபையில் சோபிக்கின்ற அந்த யுதிஷ்டிரரிடம் அனுமதி பெற்றுக் கொண்டும் பிராமணர்கள் எல்லாரையும் துருபத ராஜாவின் சுற்றத்தாரையும் சேர்த்துக் கொண்டும் உயர்ந்த சுபாவமுள்ள அந்த துருபத மகாராஜாவிடம் மறுபடியும் நடக்க வேண்டிய விஷயத்தை பற்றி, அரசரே, இனி மற்ற ராஜகுமாரர்களும் சாஸ்திரப்படி கன்னியை பாணி கிரகணம் செய்யலாமே என்று கேட்டனர். துருபதனும் அந்த பிராமணரை கௌரவித்து அப்படியே செய்யும் என்று அவருக்கு கட்டளையிட்டார். ராஜாவும் புரோகிதரும் அனுமதி கொடுத்ததனால் அந்த ராஜபுத்திரர்கள் மகிழ்ந்தனர். உத்தமமான ரூபத்தை உடையவர்களும் மகாரதர்களும் கௌரவம்சத்தை பெருகச் செய்கிறவர்களுமாகிய அந்த மற்ற ராஜகுமாரர்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவராக வரிசைப்படி அந்த சிறந்த பெண்ணை பாணி கிரகணம் செய்தனர். பாணி கிரகணம்னா கரம் பிடிக்கிறது. அவ்விடத்தில் மனிதர்களில் இல்லாத மற்றொரு சிறந்த ஆச்சரியம் நடந்ததை தேவ ரிஷியாகிய நாரதர் சொன்னார். அப்போ கரம் பெற்ற கனா கண்டேன் தோழி தமிழ் பண்பாடு இல்லை போல இருக்கு, ஆரிய பண்பாடு போல இருக்கு. அடாடா, இப்ப தமிழர்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஆகி போச்ச. மகானுபாவையாகிய அந்த அழகிய இடை உள்ள பெண் ஒவ்வொரு நாள் கடந்த பிறகும் கன்னிகையாகவே இருந்தனலாம். தன் கணவனுடைய மூத்த சகோதரரிடத்தில் கணவனும் மாமனும் என்னும் எண்ணத்தையும், கணவனுக்கு கடைசி தம்பியின் இடத்தில் கணவனும் மைத்துனனும் என்னும் எண்ணத்தையும், இடையில் இருப்பவரிடம் கணவன், மாமன், மைத்துனன் என்னும் மூவகை எண்ணத்தையும் வைத்திருந்தனலாம். விவாகம் நடந்த பிறகு மகாரதர்களான பாண்டவர்களுக்கு துருபதன் அநேக விதமான உயர்ந்த தனங்களையும் சிறந்த பொன்மாலைகள் கட்டினவையும் பொற்கடிவாளங்கள் தொடப்பட்டவையுமான 4 குதிரைகள் பூட்டின 100 ரதங்களையும் பொற்கொடுமுடியுள்ள குன்றங்களைப் போன்ற தாமரைப்பூ வடிவமாக செய்யப்பட்ட பொன் அம்பாரிகள் அமைத்த 100 யானைகளையும் கொடுத்தான். இந்த இடத்துல இஸ்லாம் மதத்துல ஒரு நிக்கா அப்படின்னு ஒண்ணு உண்டு. நான் வார்த்தை சரியா சொல்றேன்னு நினைக்கிறேன். தலாக் சொல்லிக்கிட்டு தம்பியை கட்டலாம், அண்ணனை கட்டலாம், மாமனாரை கட்டலாம், யார வேணாலும் கிடைக்கலாம். அந்த இந்த இடத்தில் ஒப்பிட்டு பார்க்கத்தக்கது. இது யாருக்காக வேண்டி சொல்றேன்னா, சில பேர் கிளம்பி வருவாங்க, அந்த கிளம்பி வர்றவங்க வாயை அடைக்கிறதுக்காண்டி சொல்றேன். அவ்வாறே மறுபடியும் மகானுபவனான துருபதன் தேவ ரூபங்களாக காணப்படுகின்ற பாண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் இளமை பருவ ஆரம்பத்தில் இருப்பவர்களும் விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்கள், புஷ்பமாலைகள் முதலியவற்றால் அலங்கரிக்கப்பட்டவர்களுமாகிய 100 தாத்திகளையும் தனங்களையும் ஆடை ஆபரணங்களையும் அவர்களின் மகிமைக்கு தக்கபடி அக்னியின் முன்னிலையில் கொடுத்தார். அந்த விவாகம் நடந்த பிறகு மகாபலசாலிகளும் இந்திரனுக்கு ஒப்பானவர்களுமாகிய பாண்டவர்கள் ரத்னங்கள் நிரம்பின அந்த ஐஸ்வர்யத்தை பெற்று அந்த பாஞ்சால நகரத்திலேயே மகிழ்ந்திருந்தனர். ஒரு மங்களகரமான காரியத்தோட இந்த கேள்வி பதில முடிக்கலாம்னு நினைக்கிறேன். விவேகானந்த சாமி பாண்டியராஜராக நாடோடி சன்னியாசியாக இருக்கும்போது திபத்து பக்கம் போனாருன்னு, திபத்துல ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி 5 பேருன்னும், அதுல அண்ணன் தன்னுடைய மனைவிய பரிமாற சொன்னாருன்னும், அப்போ
விவேகானந்த சாமி பேச்சுவார்த்தையில கேட்டாராம், தம்பிக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுன்னு சொன்னீங்களே, கொண்டாடிங்க அப்படின்னு. அதனால அந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் அதிர்ந்து போனாங்களாம். அமிஷி என்ன சொல்றீங்க? அண்ணன் தம்பி 5 பேரும் 5 பொண்ணையா கல்யாணம் பண்ணுவாங்க? அபச்சாரம் அபச்சாரம். நாங்க 5 பேரும் ஒரே பொண்ணாத்த கல்யாணம் பண்ணிருக்கிறோம், இதுதான் தர்மம் அப்படின்னு சொன்னாங்களாம். வேற பல இடங்கள்லயும் இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கலாம். நான் யாருக்கு குறிப்பிடாம ஒரு விஷயம் சொல்றேன். திருவிதாங்கூர், அதாவது வஞ்சி நாடு அல்லது வேணாடு சொல்லப்படுகிற நாட்டிலையும் அண்ணன் தம்பிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெண்ணையே கல்யாணம் பண்றதுங்கிற பழக்கம் இன்றும் வழக்கத்தில் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அல்லது ஒரு தலைமுறைக்கு முன்னாடியாவது பழக்கத்தில் இருந்ததாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ஜாதிகள்லையும் குலங்கள்லையும் கோத்திரங்கள்லையும் ஊருக்கும் பல விதமான பழக்கம் இருக்கு. ஏதாவது அல்பங்கள் இதுல அது சுத்த இது நொல்ல நாம் பெரிய யோக்கியம் என்னுடைய கலாச்சாரம் தான் உயர்ந்தது இப்படின்னு சொல்லி சுகம் காணும். அந்த அற்பர்களுடைய அழிப்புகளுக்கு நாம செவிகா சாய்க்காம இது இப்படி நடந்தது, இதிஹ ஆசக இதிகாசம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்போம். ஓம் ஓம் ஓம்.